ஒரு காதல். சூர்யா கயல் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம். மாதாயே, இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நீயே காப்பாத்தமா. உன்னை நம்பித்தாம இந்த குடும்பமே இருக்கு. என் மக கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா நடக்கணுமா. அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஏ சாமி, இந்த நல்ல நேரத்தில் கண்களைங்கிட்டு சந்தோஷப்படுடா. இது நம்ம குலசாமியோட உத்தரவு. இனிமே என் சாமி வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும். வேண்டிக்கை கல்யாணி. இந்தம்மா, இந்த மாப்பிள்ள. ஆத்தா காப்பாத்துமா. நான் நினைச்சத நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்தா. சரி, நேரம் நல்லா இருக்கு. மற்றவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்களா? நாம இப்ப கிளம்புனா தான் சரியா இருக்கும். கிளம்புவோமா? மாப்பிள்ள மாமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு வந்துருங்க. சரி சரி மாமா. போங்க போங்க. சரிங்க ஆமா மாமா, நான் பாத்துக்கிறேன். கல்யாணி வேமா எடுத்துட்டு வா. சரி வரேங்க. வா. ஓடாதடி. என்ன பண்ற? கயல், வா கயல். இறங்கு. வாவ், வெரி பியூட்டிஃபுல் டெக்கரேஷன். ஒரு ஜமீன் வீட்டு கல்யாணம் எப்படி கிரேண்டா நடக்கணுமோ அதே மாதிரி ஆரம்பமே அலங்காரத்தில் அசத்துட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய மண்டபம், எவ்வளவு மக்கள் வர்றாங்க பாரு. ஜமீன் வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? கல்யாணி, நம்ம கயல் உண்மையில கொடுத்து வச்சவ கல்யாணி. இல்லன்னா இப்படி ஒரு சம்பந்தம் அவளுக்கு அமைஞ்சிருக்குமா? என் மக கொடுத்து வச்சவ அதிர்ஷ்டம் அவளை தேடி வருதுல்ல. இப்பதான் என் மனசுல இருந்த பாரம் மொத்தமா போயிடுச்சு. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆனா வாழ போறவ முகத்துல அந்த சந்தோஷமே இல்லைங்களே. என்ன கயல், மாப்பிள்ள சூர்யா சும்மா அசத்தி இருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல? என்ன சாமி, உன் மனசுக்கு ஏத்தபடியே எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. நீ கொடுத்து வச்சவ சாமி. இங்க பாருங்க, இது ஜமீன் விட்டு கல்யாணம். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா நடந்துக்கணும். உங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். புரிஞ்சதா? டிரைவர் சார், வண்டியை பார்க்கில் நிப்பாட்டுங்க. சரிங்க சார். வாங்க போவோம், வாங்க. வா. ஓகே ஓகே. நல்லா இருக்கா? கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் வாங்க சார். கரெக்ட். ஓகே சார். சார் வேற ஒரு போஸ். சூப்பர் சார். அப்படிதான் சார். இப்படி சூப்பர் சார்.
ஒரே ஆங்கிள் எடுக்காத தம்பி, பல ஆங்கிள் எடுக்கணும், அப்பதான் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே சார். இந்த போஸ் எடுப்பா. பொண்ணு கழுத்துல தாலி ஏறல, அதுக்குள்ள உடம்பு பூரா கர்வம் ஏறிடுச்சு. இங்க நிக்கிற நானே உன் கண்ணுக்கு தெரியலையா? பாப்போம் இந்த கல்யாணத்துல மணப்பொண்ணா சூர்யா பக்கத்துல யாரு உட்கார போறாங்க. எப்படி? சூப்பர் சார். ஓகே சார், ஓகே சார். என்னடி கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன், வேற எதுவும் செய்யலையா? போதும் வாங்க போலாம். ஒரு நிமிஷம். முத்தமன், அட வாங்க 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 வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வணக்கம் தம்பி. ஆரம்பமே பாக்குறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க ஜமீன்ல ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே மத்தவங்க பார்த்து மூக்குல விரல் வைக்கிற அளவுக்கு தான் பண்ணி வைப்போம். இது எங்க வீட்டு வாரிசோட கல்யாணம், அசத்தாம இருக்க முடியுமா? உண்மைதான் உண்மைதான். அட இது எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியுமாங்க. நாம தான் ஜமீன் பரம்பரையாச்சு. அட அங்க பாருங்க, நம்ம சம்மந்தி மன்னிக்குதாங்க. கல்யாணி எல்லாரையும் கூட்டிட்டு வா. வணக்கம் 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 வாங்க. வணக்கம் வணக்கம் சம்மந்தி அம்மா. நீங்க எல்லாரும் உள்ள போங்கம்மா. சரிங்க. வணக்கம். ராஜேஸ்வரி, கையில மட்டும் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன் ஹாலுக்கு கூட்டிட்டு வா. வா. இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே அவளுக்கு அழகா தானங்க இருக்கு. இப்ப நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு பேரு சங்கீத் செரிமனி. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்குன்னு சில அழகான மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டுக்கிட்டு நின்னாதான் வந்திருக்கிற விஐபி சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அம்மா, நீங்க எது பண்ணாலும் ஒரு காரணம் இல்லாம இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. சீக்கிரம் போமா. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? ட்ரெஸ்ஸிங்க்கு, ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு, மேக்கப் பண்றதுக்கு, பொண்ணு அலங்காரம் பண்றதுக்குன்னு தனித்தனியா ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க வந்திருக்கிறவங்கள கவனிச்சா மட்டும் போதும். அம்மா, நான் மட்டும் போயிட்டு வரேனே. நீ போய் என்ன பண்ண போற? எல்லாம் அங்க இருக்கிறவங்களே பார்த்துப்பாங்க. ராஜேஸ்வரி, நீ ஏன் நிக்கிற? இவளை உள்ள கூட்டிட்டு போ, நேரமாகுதுல்ல. அதுதான் சரி. அது அதுக்கு ஆள் இருக்கும் போது நாம எதுக்கு தேவையில்லாம போய்கிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. வர்றவங்கள வர வரைக்கும் வேலையை பார்ப்போம். நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. வா போலாம். கூட்டிட்டு போ. ரஞ்சித், அம்மா. மினிஸ்டர் எப்ப வரணும் எதுவும் சொன்னாரா? ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. வந்துருவார்ல? கன்ஃபார்ம்டா தெரியும்ல? கன்ஃபார்ம் தான். மினிஸ்டர்லாம் வர்றாங்களா? வாங்க வாங்க போவா. ப்ளீஸ் உட்காருங்க. கொஞ்சம் சீக்கிரம். மேம், நான் உங்களுக்கு காஸ்டியூம் சேஞ்ச் பண்றேன் மேம். இல்ல வேண்டாம், நானே மாத்திக்கிறேன். நீங்க எல்லாம் வெளியே போங்க. ஓகே. மா, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கனா? உனக்கு என்னம்மா,
நீ எப்பவுமே அழகுதான், கலக்கலா இருக்க. நீ அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, சூர்யாக்கு நீ அழகா இருக்கிறேங்கிறது தெரியணும், அதுதான் முக்கியம். இப்ப நடக்க போற சங்கீத் ப்ரோக்ராம்ல நீ சூர்யா பக்கத்திலே இருக்கணும். அங்கிருந்து எங்கேயும் போக கூடாது. எந்த நேரமும் அவன் கண்ல நீ பட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா எரிச்சல கிளப்பாதம்மா. கல்யாண பொண்ணா அந்த கையில் தான் அவர் பக்கத்துல இருப்பா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர் பக்கத்துல இருக்க முடியும்? அவசரப்படாத. கமலாம்மா சொன்ன மாதிரி முகூர்த்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. ஏமா, முகூர்த்தம் காலையில தானம்மா, ஆனா இப்போ எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது தேனு. பொறு, அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ என்ன வேணாலும் பண்ணுமா, ஆனா நான் சூர்யா மாமாவை அசத்துற மாதிரி டான்ஸ் பண்ணும்போது அந்த கையில் மட்டும் அங்க இருக்க கூடாது. மாமா கண்ணு என் மேல மட்டும் தான் இருக்கணும். நீ ஆடும்போது சூர்யா உன்னை மட்டும்தான் பாப்பா. நீ உன் டான்ஸ்ல மட்டும் கவனத்தை வை, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ ரெடியாக போ. ஆமா, அந்த கையில எப்படி பத்மா அந்த இடத்துல இல்லாம பண்ண போற? அடியால வச்சு கடத்த போறியா? அதெல்லாம் மாட்டிக்கிற டெக்னிக். அதுக்கு நான் வேற ஒரு ஆளை செட் பண்ணிருக்கேன். அவ கலியுக சகுனி. நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதுல அவ கில்லாடி. ஒத்துமையா இருக்க ஜோடிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே பாத்துக்காத அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி விடுறதுல நவீன சகுனி. அவதான் நான் ஏற்பாடு பண்ணிருக்க ஆளு. ஹலோ, சோனா ஹியர். வந்துட்டியா? பஞ்சுவாலிட்டியில நான் பக்காவா இருப்பேன் பத்மா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் அனுப்பின போட்டோல இருக்கிற பொண்ணதான் ஏதாவது பண்ணி இந்த சங்கீத் ஃபங்க்ஷன்ல இருக்க விடாம பண்ணணும். புரியுதுல? கவலைப்படாத பத்மா, சோனாவை நம்பினோர் கைவிடப்படார். இப்ப எங்க இருக்கா அவ? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாலுக்கு வந்துருவா. அவ வரமாட்டா, கவலைப்படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். கையில வெட்டுக்கிளி, என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. இத பார், ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இவ தனியா இருக்கட்டும். இவ்ளோ நாள் உங்க கூட இருந்த அதே கையல் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப கல்யாண பொண்ணா லட்சணமா கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி வேணாலும் கொஞ்சிக்கோ. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்கிட்டு வா மோனி. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணு கொஞ்சம் டென்ஷனா தான் இருப்பா. இதெல்லாம் அவளுக்கு புதுசு இல்ல. நாம தான் அவளுக்கு தொந்தரவு கொடுக்காம ஃப்ரீயா விடணும். நான் சொல்றது கரெக்ட் தானே கல்யாணி?
என்னாச்சு கயல்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணம்மா, என் பொண்டாட்டி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச அனுமதி கிடைக்குமா? மகராசனா பேசுப்பா, நான் குறுக்க வரல. சரி ராஜேஸ்வரி, அவங்க பேசட்டும், நாம கிளம்பலாம். உடம்பு சரியில்லையா கயல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் கண்ணு கலங்கி காட்டி கொடுக்குது. சொல்லு, என்ன விஷயம்? இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. என் கையை பிடிச்சு பாரு, எப்படி நடுங்குதுன்னு. கல்யாணம்னா இப்படி டென்ஷனா இருக்கும்னு எனக்கே இப்பதான் தெரியுது. நான் அத வெளியே காட்டிக்காம கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள அவ்வளோ டென்ஷன் இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே ரிலாக்ஸ் நீ மட்டும்தான். நீ இங்க இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அதே மாதிரி நீயும் டென்ஷனை வெளியில காட்டிக்காம என்ன மாதிரி கெத்தா இருக்க ட்ரை பண்ணு. அங்க பாரு கல்யாணி, நம்ம மாப்பிள்ள கையல் முகம் வாடி இருக்குன்னு உடனே எப்படி சமாதானப்படுத்தினார் பாரு. பெரிய குடும்பத்து பிள்ளைங்கிறத அவரோட நடத்திலே காட்டிட்டாரு. என்ன இவன் ரஞ்சித்? அவகிட்ட அங்க நின்னு தனியா பேசிட்டு இருக்கான். மேடைக்கு போனோன்னு 2 பேரும் தனியா தானே இருக்க போறாங்க. மா, என்னத்த தனியா பேசிட போறான்? அவனுக்கு புதுசு இல்ல, போ சரியாயிடுமா. அம்மா, கையல் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசிட்டு இருக்கா. வாமா போய் கையல் கிட்ட பேசிட்டு வந்துருவோம். சின்னஞ்சிறுசுக ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் எதுக்கு நந்தி மாதிரி நின்னு சந்தோஷத்தை கெடுக்கணுமா? அதான் தேவையில்லை. இங்க பாரு கயல், நீ என்னை விட ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு நல்லாவே தெரியுது. நீ ஏன் கூடவே இரு, அதுதான் எனக்கு நல்லது. இல்ல அப்பதான் நான் டென்ஷனை காட்டிக்காம இருக்க முடியும். ஓ, இவதான் கயலா? பத்மா பொறாமப்படுறதுல தப்பே இல்ல. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஹாய் சூர்யா. ஹாய் ஆண்டி. டோன்ட் கால் மீ ஆண்டி. நான் உங்க அக்காவோட ஃப்ரெண்டு, அதை நீ மறந்துடாத. எஸ், பட் கொஞ்சம் ஓல்ட் ஃப்ரெண்ட். கட்டிக்க பொண்ணு வந்தும் இன்னும் குசும்பு போகலல்ல? சரி, நாங்க பேசிட்டு இருக்கோம். சூர்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடைக்கு போய் 2 பேரும் தனியா தானே இருக்க போறீங்க. நான் உன் ஃபியான்சி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே கூட்டிட்டு வரேன். நீ போ சூர்யா. சூர்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடைக்கு போய் 2 பேரும் தனியா தானே இருக்க போறீங்க. நான் உன் ஃபியான்சி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே கூட்டிட்டு வரேன். நீ போ சூர்யா. இவங்க பேசினா டிஸ்டர்ப் இல்ல, பெத்தவங்க பேசினா டிஸ்டர்பா என்ன? நான் ஒன்னும் கடிச்சு தின்னிட மாட்டேன்டா, ஜஸ்ட் பேசிட்டு வரோம். நீங்க போங்க பாஸ். அவ ஸ்வீட் ஆண்டி, அதான் பயமா இருக்கு. நீங்க வேற ஸ்வீட் பிரியரா, அதான் இப்போதைக்கு நானே கூட்டிட்டு போறேன். நீங்க அப்புறமா பேசிக்கோங்க. இப்போ டென்ஷன் குறைஞ்சிருக்கா கயல்? நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துல உனக்கும் டென்ஷன் குறையும் பாரு. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம கல்யாணத்துக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அத நீயே பாரு, உனக்கு நிச்சயம் பிடிக்கும். அதுக்கப்புறம் தன்னால உன் டென்ஷன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும்.
ஏற்பாடெல்லாம் மாமா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்களா மாப்பிள்ள? ஆமா மாமா. இது அவங்க குடும்பத்துக்கு சாதாரண விஷயம். என் நண்பன் சூர்யா மாப்பிளோட அப்பா சிவகுமார் ஜமீனோட கல்யாணம் மாப்பிள்ள மொத்தம் 7 நாள் நடந்துச்சு மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? 7 நாள் கல்யாணமா? அட ஆமா மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாளும் கல்யாணத்துக்கு அப்புறம் 3 நாளும் ஆக மொத்தம் 7 நாள் விசேஷமா நடந்தது அந்த சிவகுமார் ஜமீனோட கல்யாணம். அடேங்கப்பா 7 நாளா? கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த முகூர்த்த கல் நடுறது, கல்யாணம் சொல்றது, பாக்குவத்துல மாத்திக்கிறது, தாலி செய்யறது, தீட்டு கழிக்கிறது, மாப்பிள்ளை அழைப்பு, காப்பு கட்டுறது அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாள் விசேஷமும் 4வது நாள் கல்யாணம் விருந்து. அப்படியா? ஐயோ அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்றது, சீர்வரிசை செய்யறது, மொய் விருந்து, மறுவீடு அப்படின்னு அந்த வீட்டு கல்யாணம் 3 நாள் விசேஷமா நடந்துச்சு. அந்த மாதிரி இது இல்லைனாலும் இந்த காலகட்டத்துக்கு இது பெரிய விசேஷம் தானே. ஆமா மாமா, பெரிய விசேஷம் தான் மாமா. பா நீ ஏமா ஃபீல் பண்ற? கயல் நம்ம முன்னாடி தானேமா இருக்கா, அதுவும் சூர்யாவோட தானேமா இருக்கா. அவர் நல்லா பார்த்து பாருமா, நீ கவலைப்படாம இருமா. அவ உடம்பு தாண்டி அங்க இருக்கு, மனசு பூரா நம்மள தேடிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? அவ கண்ணு நம்மளையே தேடிட்டு இருக்குடி. இந்த மாதிரி நேரத்துல கூட நாம யாரும் அவ கூட இருக்க முடியலையேன்னு நினைக்கும் போது மனசு வலிக்குதுடி. மா